ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஜஸ்ட் வந்து உங்களுக்கு அதோட ரேட்டே 220 ரூபா தான். என்னது இது? இது வந்து பெருமாளோட அவதாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கூர்ம அவதாரம். ஸோ உங்களுக்கு வழிகாட்டுறது. ஸோ நம்ம பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல வீட்டில் ஒரு குறிப்பிட்ட டேரக்ஷன் இருக்குது, அந்த டேரக்ஷனில் இது வச்சா மட்டும் எஜுகேஷனுக்கு இது எஜுகேஷன் டவர்னு சொல்லுவோம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பசங்க படிக்கிற இடத்துல வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய பொருட்கள் உங்ககிட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி பொருட்கள் கிஃப்ட் ஐட்டமாக நம்ம கொடுக்கலாம். வெள்ளி சம்மந்தப்பட்ட பொருட்கள் கிஃப்ட் ஐட்டமாக நம்ம கொடுக்கறதுக்கு இது அன்னபூர்ணியமாவா? ஆமாம், இவங்க வந்து லக்ஷ்மி, பெருமாள், லக்ஷ்மி, விநாயகர், சரஸ்வதி, முருகன், வள்ளி தேவாயனோட. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி போட்டது. ஸோ எல்லாமே பூஜை பண்ணது தான். ஜஸ்ட் அவங்க வீட்டில் மாட்டினா வாஸ்து குறை இருந்துச்சுன்னா அது போக்குறதுக்கான ஆணிகள் இருக்கு, யந்திரம் இருக்கு. வாஸ்து குறை எதுவாக இருந்தாலும் நம்ம இங்கே சரி பண்ண முடியும். அதுக்கான பொருட்கள் எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. ஸோ இந்த சிவபெருமான் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ இதெல்லாம் நான் இன்னைக்கு தொடர்றதுக்கு என்ன பாக்கியம் செஞ்சேன்னு தெரியல. இது ஒரிஜினல் டீ குட்ல பண்ணது போல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சங்கு வளையல். அம்பாலோட கையில் எந்த நேரமும் அணிஞ்சிருக்கக்கூடிய வளையல் தான் சங்கு வளையல். இது வந்து பார்த்தீங்கன்னா அபிராமி இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, இந்த சங்கு வளையலை பற்றி இருக்குது. இது வந்து நம்ம கோவிலில் அம்பாளுக்கு பூஜை பண்ணது. இது வந்து கல்கத்தா காளி கோயிலேருந்து பூஜை பண்ணி வர்றது. ஸோ இது வந்து குடும்ப ஒற்றுமைக்காக வைக்கக்கூடிய யந்திரம். வீட்டில் ஜஸ்ட் வந்து இந்த பெட்ரூமில் வச்சு மாட்டினா போதும். ஸோ இதுக்குள்ளே வந்து ஒரு பொருள் வச்சுருக்கோம், அது வந்து அவங்களை ஒற்றுமையாக வச்சுருக்கோம். அதற்கான ஆயில்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஆயில்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா தடைகள் இன்றி வளர, அதுக்கப்புறம் வீட்டில் அமைதி பெற, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை, மனைவி கவர, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வம்பு சண்டை குணம் மாற, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோபம் குறைய. சார் இது வந்து எம்ஓபி பார்த்தீங்கன்னா ஏறு சிங்கி கலசதின்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வச்சா போதும். நான் உள்பட இதை வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நல்லாவே டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். அந்த இடத்துல வச்சிருக்க பாருங்க, அந்த பெருமாளுக்கு அப்படியே பேக் சைடில் அந்த விநாயகர் இருக்கார் பாருங்க, அம்பாளுக்கு ரைட் சைடில். இந்த காம்போல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சங்கு வளையல். அம்பாலோட கையில் எந்த நேரமும் அணிஞ்சிருக்கக்கூடிய வளையல் தான் சங்கு வளையல். இது வந்து பார்த்தீங்கன்னா அபிராமி இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, இந்த சங்கு வளையலை பற்றி இருக்குது. இது வந்து நம்ம கோவிலில் அம்பாளுக்கு பூஜை பண்ணது. இது வந்து கல்கத்தா காளி கோயிலேருந்து பூஜை பண்ணி வர்றது. ஸோ இது வந்து குடும்ப ஒற்றுமைக்காக வைக்கக்கூடிய யந்திரம். வீட்டில் ஜஸ்ட் வந்து இந்த பெட்ரூமில் வச்சு மாட்டினா போதும். ஸோ இதுக்குள்ளே வந்து ஒரு பொருள் வச்சுருக்கோம், அது வந்து அவங்களை ஒற்றுமையாக வச்சுருக்கோம் எந்த நேரமும் குடும்பத்தையே. ஸோ இது வந்து காமேஸ்வரன் அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப ஒற்றுமை, கல்யாணம், திருமணம், அதுக்கப்புறம் குழந்தை பெரியதனமே கொடுக்கக்கூடியது. டிஃப்யூசர் நான் சொன்ன மாதிரி எல்லா இதுலையுமே டிஃப்யூசர் இருக்கும். ஸோ டிஃப்யூசருக்கான ஆயில்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஆயில்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா தடைகள் இன்றி வளர, அதுக்கப்புறம் வீட்டில் அமைதி பெற, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை, மனைவி கவர, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வம்பு சண்டை குணம் மாற, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோபம் குறைய. ஸோ இது வந்து எம்ஓபி. ஸோ இது எம்ஓபி மதர் ஆஃப் பேர்ல், முத்துக்கெல்லாம் தாயின்னு சொல்லுவோம். ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நல்ல பாண்டிங் கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ முத்துன்றது அழகு, அறிவு, மதி, சந்திரன், அந்த சந்திரனை இது பண்ணக்கூடியது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏறு சிங்கி கலசதின்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வச்சா போதும். நான் உள்பட இதை வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நல்லாவே டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். அந்த இடத்துல வச்சிருக்க பாருங்க, அந்த பெருமாளுக்கு அப்படியே பேக் சைடில் அந்த விநாயகர் இருக்கார் பாருங்க, அம்பாளுக்கு ரைட் சைடில். ஸோ பெருமாள் தான் இருக்கார் பாருங்க கீழே, அங்கே பேக் சைடில் ஒரு குடம் இருக்கு பார்த்தீங்களா, அது ஏறு சிங்கி கலசம். வாழ்க்கையில ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கக்கூடியது. நான் சின்ன கடையாக இருக்கும்போது ஒரு கஸ்டமர் கேட்டாங்க, சார் இதை வச்சு நீங்கள் பூஜை பண்ணி நீங்கள் பெரிய கடைக்கு போங்க, நான் இந்த பொருளை வாங்கிக்கிறேன். நாங்கள் வச்சு பூஜை பண்ணக்கப்புறம் நான் சத்தியமாக சொல்ல பெரிய கடைக்கு அங்கே வச்சிருக்கிறேன். ஸோ எந்த ஒரு பொருளுமே கஸ்டமர் கொடுக்க முன்னாடி நாங்கள் பூஜை பண்ணுவோம், எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு ரெகுலர் கஸ்டமர் இதுக்குள்ள எல்லா விதமான ஐஸ்வர்ய பொருளை வச்சு சீல் பண்ணிடுவாங்க. மேலே வந்து குங்குமத்தினால அர்ச்சனை பண்ணியிருப்போம். ஸோ இது வரையும் சீல்ட் ஆயிருக்கு. ஸோ இதுல இருந்து ஆமா சீல்டு எதுவுமே வேணும். நீங்க ஜஸ்ட் இதுல வந்து சந்தனம் தேய்ச்சிட்டு வாசனை பூ வாரத்துக்கு ஒரு தடவை மாட்டினா போதும். ஸோ நல்ல டிஃபரன்ஸ் இருக்கு. இல்ல ஜவாது பவுடர் மட்டும் போடணும். இதுவும் சேலுக்கு இல்ல? ஆமா எல்லாமே சேலுக்கு தாங்க. சேலுக்கு. ஆமா இது நீங்க நல்ல வெயிட் இருக்கும், தூக்க முடியாது. இதையும் இது நீங்க ரெடி பண்ணி சேல்? ஆமா ரெடி பண்ணி சேல் பண்றோம். ஏன்னா ஜென்ரலா இந்த கட்டை எல்லா இடத்துலயும் கிடைக்காது, வெளியில எங்கேயுமே கிடைக்காது. இந்த கட்டை வேணா கிடைக்கலாம். இதுல வந்து ரெண்டு கலர் இது இருக்கு, ஏறு சிங்கி இலக்கு சிங்கின்னு சொல்லி. ஏறு சிங்கினா வாழ்க்கையில ஏற்றத்தை கொடுக்குறது, இறங்கு சிங்கினா இறக்கத்தை கொடுத்துரும். ஸோ நமக்கு தெரியாது. இப்போ முள்ளு செடி, ரோஜா செடியை ரெண்டா கட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முள்ளு இப்படி இருக்குன்னா இப்படி திருப்பினா அது மேல இருக்க மாதிரி தெரியும். அதே பேட்டர்ன் தான். ஸோ நமக்கு ஏறு சிங்கி கொடுக்குறாங்களா இறங்கு சிங்கி கொடுக்குறாங்களா, நம்ம கிட்ட 10 பேர் கூட போய் வாங்குறோம். அவன் நம்ம நல்ல நேரம் நமக்கு ஏறு சிங்கம் வந்துச்சு, அவங்க கேட்ட நேரம் இறங்கு சிங்கம் வந்துச்சு, நெய் வாங்கினா நல்லா இருக்கு, நான் வாங்கினா சண்டை போடுவாங்களே. ஸோ நம்ம செக் பண்ணி பூஜை பண்ணி தான் இது பண்ணுவோம். எந்த ஒரு பொருளும் ஒரு தடவை இருக்கிறது மறு தடவை வரதுக்கு லேட் ஆகும், 48 நாள் ஆகும் மினிமம். ஸோ இந்த ஏறு சிங்கன்றது இங்கே வந்து பயங்கர டிமாண்டுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு கஸ்டமர் என்னை சேலஞ்ச் பண்ணி நான் பெரிய கடைக்கு வந்ததே இதை வச்சு தான். ஸோ இதோட தன்மை வந்து அளப்பரியது. பூஜை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஜஸ்ட் வச்சா போதும். ஜவ்வாது பவுடர் வாசனைக்கு ஜவ்வாது பவுடர் பண்ணும், வாசனை பூ கட்டி விடணும்.
நீங்க வந்து நாங்க சொல்லக்கூடிய டைரக்ஷன்ல மட்டும் வச்சா மட்டும் போதும், பூஜையே தேவையில்லை. நாங்க இங்க சிஸ்டி ஒலியை பொறுத்த வரைக்கும் ஏன் கஸ்டமர் நிறைய வராங்க, ஏன் சொந்தங்கள் அதிகமா வராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப படிடா அப்படின்னு சொன்னா எந்த குழந்தைக்கும் பிடிக்காது. உனக்கு என்ன தோணுதோ பண்ணுடான்னா ஜாலியா இருப்பாங்க. அதே மாதிரிதான் அவங்களோட வேலைகளை அவங்க ரொட்டீன் ஒர்க் பார்க்கட்டும், இந்த வேலையை இது பார்த்துக்கும். ஸோ அதுக்கான பொருட்கள். ஸோ அதே மாதிரி யந்திரங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100% கேரண்டீடாக கொடுக்கக்கூடியது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திக்னஸாக இருக்கக்கூடிய யந்திரங்கள். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் வுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கோல்டு ஃபாயிலில் பண்ணது. ஸோ உடையாது, நம்ம இதில் விளக்கு கூட ஏற்றிக்கலாம். ஸோ நம்ம சைடில் சொன்ன மாதிரி நான் சொன்னேன் இல்லைங்களா, எல்லா விதமான பொருட்களும் இங்கே அவைலபிள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஜஸ்ட் வந்து உங்களுக்கு அதோட ரேட்டே 220 ரூபா தான். இது வந்து பெருமாளோட அவதாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கூர்ம அவதாரம். ஸோ உங்களுக்கு வழிகாட்டுறது. ஸோ நம்ம பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல வீட்டில் ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷன் இருக்குது, அந்த டைரக்ஷனில் இது வச்சா மட்டும் போதும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா காரியத்தில் விலகிறதுக்கான யந்திரம்லாம் இருக்கும். ஸோ பசங்க எஜுகேஷனுக்கு இது எஜுகேஷன் டவர்னு சொல்லுவோம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பசங்க படிக்கிற இடத்துல வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய பொருட்கள் உங்ககிட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி பொருட்கள் கிஃப்ட் ஐட்டமாக நம்ம கொடுக்கலாம். வெள்ளி சம்பந்தப்பட்ட பொருட்கள் கிஃப்ட் ஐட்டமாக நம்ம கொடுக்கறதுக்கு இதை வச்சிருக்கோம் பாருங்க. இது நிறைய வெளியே 999 சில்வர் இது. ஸோ இது எதனாலனா இதில் வந்து கிஃப்டாகவும் இருக்கு. ஸோ ஒரு வீடு கிரக பேசணும்னா இது வந்து நம்ம கிட்ட நிறைய வாங்குவாங்க. ஏன்னா நாங்கள் பூஜை பண்ணி கொடுக்குறோம் இல்லைங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் வந்து கண்ணாடியே இல்லை, இது வந்து கண்ணாடி போட்டது. ஆக்சுவலாக இது நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். பெருமாள் அன்னபூர்ணி அம்மாவா? ஆமாம், இவங்க வந்து லக்ஷ்மி, பெருமாள், லக்ஷ்மி, விநாயகர், சரஸ்வதி, முருகன், வள்ளி தேவாயனோட. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி போட்டது. ஸோ எல்லாமே பூஜை பண்ணது தான், ஜஸ்ட் அவங்க வீட்டில் மாட்டினா போதும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது தஞ்சாவூர் பெயிண்டிங் சொல்லுவாங்க. தஞ்சாவூர் பெயிண்டிங்லேயே நம்ம கிட்ட அவைலபிள்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி யூனிக்கான கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம கிட்ட இருக்கும் எல்லாமே. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணிலாம் நல்லாவே இருப்பாங்க, அழகாக இருக்கும் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபென்ஷுவி அந்த ஐட்டம்ஸில் வரும். இது ஜஸ்ட் மாட்டினா போகிறோம், ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு தன்மை இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வடநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபென்ஷுவிலஸ் வரும். இல்லை ஸோ இது வந்து இன்ஃபினிட்டி சிம்பிள், இது வந்து சக்கரம், இது வந்து சங்கு, அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன். இது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு தன்மை இருக்குது. இங்கே நேரில் வரவங்களுக்கு நாங்கள் எல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ வாஸ்து குறை இருந்துச்சுன்னா அது போக்குறதுக்கான ஆணிகள் இருக்குது, யந்திரம் இருக்குது. வாஸ்து குறை எதுவாக இருந்தாலும் நம்ம இங்கே சரி பண்ண முடியும். அதுக்கான பொருட்கள் எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த சிவபெருமான் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ, இதெல்லாம் நான் இன்னைக்கு தொடர்றதுக்கு என்ன பாக்கியம் செஞ்சேன்னு தெரியல. இது ஒரிஜினல் டீ குட்ல பண்ணதுங்க ஐயா இது. ஆமா, ஒரு பவர்ஃபுல்லா இருக்கு எனக்கு. ஸோ ஒரிஜினல் டீ குட்ல பண்ணது. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ருத்ர ஜபம் பண்ணது, ருத்ர ஏகாதசி ஹோமத்துல வச்சது. சிவன் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ தயவுசெய்து நீங்க வந்து நீங்க வாங்குறீங்களா இல்லையோ ஜஸ்ட் இவரை வந்து பார்த்துட்டா இருப்பாங்க, அவ்வளவு நல்லா இருக்கு. ஸோ நான் இதுல ஒரு சின்ன குறிப்பு மட்டும் சொல்றேன். கோடி லிங்கத்தை பூஜை பண்றதுக்கும் ஒரு ஸ்படிக லிங்கத்தை பூஜை பண்றதுக்கு சமம். 1000 ஸ்படிக லிங்கத்தை பூஜை பண்றதும் ஒரு நர்மத லிங்கத்துக்கு பூஜை பண்றதுக்கு சமம். இது வந்து என்ன வுட்? டீக் வுட். அதாவது தேக்கு. நம்ம தண்ணிலாம் ஊத்தி எதுவுமே ஆகாது. இப்போ நம்ம வீட்டு வாசக்கால்லாம் தேக்கு மரத்துல தானே பண்றோம். அப்போ வாசக்கால கழுவுறது எல்லாம் பண்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான். ஸோ நார்மலா பண்ணிக்கலாம். நீங்க ஜென்ரலா அபிஷேகம் பண்றதோட புணுக்கு தைலம் சொல்லுவாங்க, புணுக்கு கிடைக்கிறீங்களே அந்த புணுக்கை தேய்ச்சி விட்டாலே போதும். ஸோ நல்ல வைப்ரேஷனா இருக்கும். சிவபெருமானை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வில்வ இலைங்க, காஞ்சி போனாலும் பரவாயில்ல. இல்ல நீங்க வெள்ளியில வில்வ இலை வாங்கி டெய்லி அர்ச்சனை பண்ணா போதும். சிவபெருமான்றவர் கொடுக்கிறவர் தான். எல்லாரும் அழிக்கிற கடவுள்னு சொல்லுவாங்க, நான் மட்டும் தான் கொடுக்குற கடவுள்னு சொல்லுவேன். எதனாலனா அன்பு தான் சிவம். யார் இடத்துல அன்பு இருக்கோ அந்த எல்லாமே அவங்க கிட்ட நிறைஞ்சிருக்கும்.